2026 தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்லை 4 தொகுதியில் தான் ஒருத்தவங்க நிற்க முடியும். இப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம என்ன அரசியல் பேசுறது, இல்லை என்ன அரசியல் புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அந்த சட்டத்தில் என்ன இருக்குது, தேர்தலை எப்படி அணுகணும், தேர்தலில் ஒரு தலைவர் எத்தனை சின்னத்தில் நிற்க முடியும், எத்தனை தொகுதியில் நிற்க முடியும், இந்த அடிப்படை தெரியாத ஒரு பொதுச் செயலாளரை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு வச்சுக்கோங்க, 2.25 கோடி. திமுக வாங்கினது 2,09,00,000 போன எலெக்ஷனில், அவ்வளோதான். இப்பயே நம்ம திமுகவை மீறிட்டோம். பிளானோட தான் இருக்காங்க. என்னன்னா மூளை செலவு. அதாவது நாங்கள் வந்து 20% இருந்தோம், அப்புறம் 24 ஆனோம், அப்புறம் 30 ஆகி 34 ஆகி 34லேருந்து 40 வந்துட்டோம். இப்போ 2.25 கோடி ஒரு ரேஷன் கார்டுலேயே ஒரு ஓட்டு இருக்குன்னு அர்த்தம்னா அது கிட்டத்தட்ட 50% வாக்கு. அப்போ 50% வாக்கு இவங்க வாங்குறாங்கன்னா அப்போ மிச்சம் 30% தான் அதிமுக, நாம் தமிழர், திமுக, நோட்டா, சுயேட்சைகள் 5 பேர் பிரிச்சுட்டு போகிறாங்களா? என்ன விதமான வாகம்? அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்கள் என்ன எவ்வளோ வேணா திட்டிக்கோங்க, ஆனால் உங்கள் கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்கே நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்கள் கட்சியில். இது யார் போய் பார்த்தது? சரி, மொத்த கட்சி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு பெரிய கூட்டணி மாதிரி ஒன்று போட்டு, இல்லை வந்து ஒரு பெரிய மேடை மாதிரி நிறுத்தி, விசிகாவில் இவ்வளோ பேர் இருந்தாங்க, அந்த ஒரு 20,000 நிர்வாகிகள் எங்ககிட்ட வந்துட்டாங்க, இதோ பாருங்கள் அப்படின்னு ஒரு காட்சிப்படுத்தி காட்டியிருக்காங்க. அப்போ சொல்கிறது எல்லாமே வாய்க்கு வந்தது அச்சு விடுது. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா இருந்த அதிமுகவை எதிர்க்கிறன்ற பேரில் வாயை விட்டு மாட்டிக்கின்னு இந்த லாஸ்ட் 2 நாளாக சின்னாபின்னமாக வராங்க. அதனால் இந்த தீய சக்தியாக இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியாக இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அதிமுக ஃபஸ்ட்டு எதிர்க்காம நீங்கள் இப்போ எதிர்க்கிறீங்கன்னா மேபி அதிமுக உழைச்சி உங்களை முதலமைச்சராக்கணும், கஷ்டப்படாமல் கூட்டணியில் போய் நான் முதலமைச்சராக இருக்கணும், நீங்கள் வேணால் கூட்டணி வாங்க, நீங்கள் ஒரு அல்பத்தனமான நீங்கள் ஒரு கோரிக்கையை வைத்து இல்லை ஆசையை எதிர்ப்பது, அதற்கு எதிர்வினை சொன்னதுனால கூட இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவர்கிட்ட நான் பார்க்கறது எல்லாமே தற்பெருமை தற்பெருமை தற்பெருமை. கெரியர் உச்சத்துலேருந்து வந்தேன், ஏன்னா மேடைக்கு மேடை அதை சொல்லணும்னு எதனா இருக்கா? தெரியாது. உங்கள்கிட்ட சந்தேகமா? அதில் எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல, அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம் உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்போ அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இவருக்கு உண்மையிலே அந்த எண்ணம் இருக்குமேனால் இவருக்கு இருக்கிற பணத்துக்கு சட்டமும் தேவையில்லை, திட்டமும் தேவையில்லை, ஆட்சியும் தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, வெறும் குணம் ஒண்டி இருந்ததுன்னா கெரியரோட உச்சத்துலேருந்து விட்டு வரவர் விஜயகாந்த் ஐயா போல் உதவி செஞ்சுருப்பார், இல்லை சூர்யா போல் படிக்க வச்சுருப்பார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு தொடர் வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மக்களவைத் தேர்தல், ஒரு சட்டசபை தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. முதல்வர் ஸ்டாலினை பற்றி எல்லாரும் சொல்லும்போது கூட்டணி கட்சிகளை கரெக்டாக அரவணைச்சு கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ அதில் ஒரு விரிசல் விழுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விழ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடுவில் தலைவர்கள் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது பேசுகிறது சம்மந்தமாக திமுக எம்எல்ஏ தளபதி ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. பூத்தில் போடுறது கூட அவங்ககிட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஜோதிமணியமும் மாணிக் தாகூரையும் ரொம்ப தாக்கியிருக்காரு. மாணிக் தாகூர் அதுக்கு பதில் சொல்லும்போது மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயோட வருகைக்கு பிறகு தான் ஆட்சியில் பங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் பற்றிலெல்லாம் விஜய் கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. உண்மையிலே விஜயோட பலம் என்ன? ஏன்னா விஜய் அவங்க எங்களுக்கு 2 கோடி வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. 40% வாக்கு இருக்குன்றாங்க, 2.5 கோடி ஓட்டு ரேஷன் கார்டில் வீட்டுக்கு ஒன்று இருக்குன்றாங்க, எண்றதுக்கு முன்னாடியே 2.25 கோடி ஓட்டு இருக்குன்றாங்க. இப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம என்ன அரசியல் பேசுறது, இல்லை என்ன அரசியல் புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அப்போ இது இந்த படத்துலலாம் சொல்கிற மாதிரி 2000, 4000, 6000 மாதத்துக்கு 6% வாக்குகள் கூடிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள். அப்போ அவர்கள் ஒரு பிளானோட தான் இருக்காங்க. என்னென்னா மூளை செலவு. அதாவது நாங்கள் 20% இருந்தோம், அப்புறம் 24 ஆனோம், அப்புறம் 30 ஆகி 34 ஆகி 34லேருந்து 40 வந்துட்டோம். இப்போ 2.25 கோடி ஒரு ரேஷன் கார்டுலேயே ஒரு ஓட்டு இருக்குன்னு அர்த்தம்னா அது கிட்டத்தட்ட 50% வாக்கு. அப்போ 50% வாக்கு இவங்க வாங்குறாங்கன்னா
சராசரி தேர்தலில் வந்துட்டு 20%. இல்லை அவங்க கடைசியாக சொன்னது 40, ஒருத்தர் 40ன்னு இருக்கார், ஒருத்தர் ஓட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுன்றாரு. அப்போது எப்படி பார்த்தாலும் 40% அவங்க சொல்கிற எண்ணிக்கை, 70% தான் சார் மொத்தம் போலிங் ஆகிறது சட்டமன்ற தேர்தல். அப்போ மிச்சம் 30% தான் அதிமுக, நாம் தமிழர், திமுக, நோட்டா, சுயேட்சைகள் 5 பேர் பிரிச்சுட்டு போகிறாங்களா? என்ன விதமான வாதம், என்ன விதமான புள்ளி விவரம்? இதில் எந்த முகாந்திரமும் இருக்கிற மாதிரி தெரியலையே. கணக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை கணக்கை பொய்யா சொல்லிவிட்டு அதே பிரச்சாரமாக பண்ணுன்ற ஒரு யுக்தியா என்னன்னு தெரியல. தேர்தல் வரும்போது கண்டிப்பாக இந்த 40% அந்த இந்த இந்த கற்பனை குதிரை ஒன்று அவுத்து விட்டுருக்காங்க இல்லையா, இதற்கு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மாட்டிக்குவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேர்தல் நடக்கிறவரில் நீங்கள் சொல்லலாம், நாளைய வருங்காலமே முதல்வர் அவர் இவர், நீங்கள் வந்து கல்வி அமைச்சர் இப்படி இருப்பார், அருண்ராஜ் வந்து நிதியை பார்ப்பார், ஐயா திரு ராஜ்மோகன் வந்து இலக்கியத்தை பார்ப்பார், நாஞ்சில் சம்பத்தூர்வால் போட்டிட்டு அவர் வந்து பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆகிடுவார், செங்கோட்டையன் வந்துட்டு துணை முதல்வர் ஆகிடுவார், இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் மே மாதத்துக்கு மேலே ஓட்டு எண்ணும்போது உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியமோ இல்லை உழைப்புக்கேற்ற ரிசல்ட்டு தான் வந்து அரசியல் சொல்லுது, இல்லை அறிவியல் சொல்லுது. அரசியல் ரீதியாக சரி, அறிவியல் ரீதியாக சரி, இல்லை கணிதத்திலே சரி, எதுலையுமே வராத ஒரு புதுவித கணக்கை இவர்கள் சொல்கின்றனர். அதோடு இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திருமாவளவன் அவரோட வாக்கு வங்கி போயிடுச்சு, மொத்தமாக இங்கே மாறிடுச்சின்றாங்க. இது யார் போய் பார்த்தது? சரி, மொத்த கட்சி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு 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 பெரிய கூட்டணி மாதிரி ஒன்று போட்டு, இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய மேடை மாதிரி நிறுத்தி, விசிகாவில் இவ்வளோ பேர் இருந்தாங்க, அந்த ஒரு 20,000 நிர்வாகிகள் எங்ககிட்ட வந்துட்டாங்க, இதோ பாருங்கள் அப்படின்னு ஒரு காட்சிப்படுத்தி காட்டியிருக்கோம். அப்போ சொல்கிறது எல்லாமே வாய்க்கு வந்தது அச்சு விடுது. அப்புறம் புஷியானந்த் ஐயா சொல்கிறாரு, 4 சட்டமன்ற தொகுதியில் தான் நிற்க முடியும்னு சொல்லிட்டாங்க, எங்கள் தலைவர் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கணுன்னு தான் விட்டா நிற்பார், அப்படி அவர் நின்னார்னா எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சிடுவார். இது என்ன, இது விட்டலாச்சாரிய கதை மாதிரி இருக்கே. இது எப்படி ஒரு மனிதர், அதாவது 4 சட்டமன்ற தொகுதியில் நிற்க முடியாது? அப்போது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அந்த சட்டத்தில் என்ன இருக்குது, தேர்தலை எப்படி அணுகணும், தேர்தலில் ஒரு தலைவர் எத்தனை சின்னத்தில் நிற்க முடியும், எத்தனை தொகுதியில் நிற்க முடியும், இந்த அடிப்படை தெரியாத ஒரு பொதுச் செயலாளரை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் பேசுகிறது எல்லாமே வந்து வில்லங்கமாக இருக்குது. ஒரு ட்வீட்டு போட்டால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடிய அளவுக்கு வன்மத்தை போடக்கூடிய ஒரு ட்வீட்டு, அதாவது புரிதல் இல்லாமல் போடுறதுனால வர பயன். சும்மா இருந்த விசிகாவை சொரிஞ்சு விட்டீங்க, சும்மா இருந்த அதிமுகவை எதிர்க்கிறன்ற பேரில் வாயை விட்டு மாட்டிக்கின்னு இந்த லாஸ்ட் 2 நாளாக சின்னாபின்னமாக வராங்க. மதுரையில் செல்லூர் ராஜ் விமர்சனம், திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம், எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வேறு லெவலில் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ திமுக பாஜக அணியில் இருக்கிறவங்க, அதிமுக அணியில் இருக்கவங்க, நாம் தமிழர் கட்சி, விசிகா எல்லா கட்சியும் சேர்ந்து வந்து விஜய் அவர்களை அவங்களா இவர் பேசி பிரச்சனைக்கு வரல. தாவேக்காவோட பிரச்சனைக்கு நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்கவுங்க வேலையை சீரியஸாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து விஜயோட பிரச்சனைக்கு வரல. இவராக வம்படியாக போய் ஒவ்வொரு கட்சியும் போய் போராண்டிக்கிட்டு இருக்கிறார். ஃபஸ்ட்டு இவர் போராடின கட்சி திமுக, 2வது போராடின கட்சி பிஜேபி, 3வது போராடின கட்சி அதிமுக, 4வது போராடின கட்சி விசிகா. இப்போ அடுத்து வேறு யார் யாரை என்னென்ன பண்ண போகிறாரு தெரியல. நாம் தமிழர் கட்சியை நான் போராண்டவே இல்லை அப்படின்னு இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்களும் விட போகிறதில்ல. அப்போது இந்த கட்சியெல்லாம் வேடிக்கை பார்க்கும். அப்போ இவர் வந்து ஒரு பேசிட்டா அரசியல் நினச்சிட்டு போயிடுறாரு விஜய் அவர்கள். அப்போது இந்த மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய எதிர்வினை, மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை தாங்கி கொண்டு அதற்கு பதில் சொல்லக்கூடிய அரசியல் ஞானமோ பயிற்சியோ இல்லை அனுபவமோ 3மே இல்லை விஜய். இப்போ திடீர்னு விஜய்கிட்ட போயிட்டு வீடு கட்டித்தரோன்னு சொல்லிக்கிறாரு. அவர் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்றான்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு போகிறீங்க, இப்போ நான் தான் விஜய்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை பேச விட்ருவீங்க, எல்லாருக்கும் வீடு, எல்லா உயிருக்கும் பிறப்போக உயிருக்கும் எல்லாருக்கும் அதற்கும் இதற்கும் எல்லாருக்கும் வீடு அப்படின்னு நான் சொன்னதே சொல்லுவேன் 2 வாட்டி. திருப்பி 3வது கேள்வி நீங்கள் கேட்பீங்க, தமிழகத்தோட நிலப்பரப்பு எவ்வளோ இடம் வந்து வீடுகளாக இருக்குது, எவ்வளோ இடம் வந்து காலி நிலமாக இருக்குது, அதில் வந்து கால்வாய் எவ்வளோ இருக்குது, அப்புறம் கடல் சார்ந்த பகுதி அங்கே கட்டடம் கட்ட முடியாது அது எவ்வளோ இருக்குது, பாதுகாப்பு நிலம் எவ்வளோ இருக்குது, சதுப்பு நிலம் எவ்வளோ இருக்குது, வனம் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், திருன்னு மொழிப்பேன். என்ன தெரியாது, தெரிஞ்சால் பதில் சொல்லுவான், தெரியலன்னா என்ன பண்ண முடியும், விசில் தான் எடுத்து ஊதணும். அப்போ இடம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் எவ்வளோ கையகப்படுத்த முடியும். கையகம் பண்ண இடத்துல தனியார்கிட்ட எவ்வளோ இருக்குது, பொதுவில் எவ்வளோ இருக்குது, மேய்க்கால் புறம்போர்க்கா இருக்கா, இல்லை வேறு எதுனா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்போ எந்த ஏரியா வந்து சப்ஜெக்ட் டு டெவலப்மெண்ட்,
எந்த ஏரியா டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு மண்டலம் கொண்டு வராங்க, விவசாய பாதுகாப்பு மண்டலம் டெல்டாவில், தஞ்சாவூர், திருவாரூர் பக்கத்து. எதுக்கு கொண்டு வராங்க? ஏன்னா இடம் இல்லை, விவசாயத்தை கடைசியாக பாதுகாக்கணும். இங்கே வந்து ஹைட்ரோ கார்பனோ இல்லை பெரிய ஃபேக்ட்ரியோ இல்லை பெட்ரோலியம் ப்ராடக்ட் எடுத்தால் இருக்கிற விவசாய நிலமும் போயிடும். இதையாச்சும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் வேளாண் மண்டல பாதுகாப்பு மண்டலம் கொண்டு வராங்க, ஒரு இடத்த கொண்டு வராங்க. அதே மாதிரி வனங்கள் வந்து 33% இருக்கணும். அதுதான் வந்து தேசிய வனத்துக்கு சொந்தமான அந்த பாலிசி சொல்லுது. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி என்ன சொல்லுதுன்னா 33% ஆஃப் த லேண்ட் ஷுட் பி வித்தின் தி ஃபாரஸ்ட். மேபி அதற்கு பஃபர் ஜோன் அதுக்குள்ளேயே வரலாம், இல்லை பஃபர் ஜோனு வெளியில் வரலாம். அது நேரத்தில் வந்து அதே வந்து புலிகள் சரணாலயமாக இருக்குமேனால், ஒரு டைகர் ரிசர்வாக இருக்குமேனால் அதுக்கு பக்கத்தில் கட்டடம் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது காட்டை சுற்றி. இது இல்லாமல் ராம்சர் சைட்டுன்னு இருக்குது. அதாவது ஒரு இடம் வந்து சதுப்பு நிலம், அப்புறம் மார்ஷ்லேண்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, சதுப்பு நிலம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் போய் கட்டடம் கட்டக்கூடாது. இப்படி ஒரு இடத்த பற்றி இவ்வளவு சட்டங்கள் இருக்குது, இவ்வளவு திட்டங்கள் இருக்குது, இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அடிப்படை புரிதல். இது எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்பேன் அப்படின்னா கொஞ்சமாச்சு யதார்த்தத்தை பேசும். சரி, எல்லாருக்கும் வீடு கட்டி தர வேணாம். இவர் இருக்க துறையில் இவருக்கு கார் ஓட்டியிருப்பாங்க, இவருக்கு மேக்கப் போட்டு கொடுத்துருப்பாங்க, லைட்மேன் இருந்திருப்பாங்க, இவருக்கு சண்டை பயிற்சி சொல்லி கொடுத்துருவோம். இவர் இன்றைக்கி வந்து பெரிய பக்காமாஸ் ஹீரோ, பயங்கரமாக அப்படியே சண்டை போடுவார். இவருக்கு சண்டை பயிற்சி ஒருத்தர் கொடுத்துருப்பார்ல, பிரபுதேவா போன்றவர்கள் நடன பயிற்சி கொடுத்துருப்பாங்கள்ல. பிரபுதேவா வசதி படித்தவர் வேண்டாம், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல. நான் சொன்னது ஒரு 5 கேட்டகரி. இவருக்காக வண்டி ஓட்டினவங்க, இவர் கூட அந்த இதை பார்த்தவங்க, அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, லைட்மேனு, சண்டை பயிற்சி இது சொல்லி கொடுத்தவங்க, அதுக்கப்புறம் இவர் கூட இது சினிமா துறை ரீதியாக பழக்கப்பட்டவங்க. அப்புறம் இவர் எதுவும் பண்ணியிருக்க வேண்டாம், சினிமா துறையில் விளிம்பு நிலையில் இருப்பாங்கள்ல, இந்த பெப்சி யூனியன் மாதிரி இருக்கிறவங்களும் ஆர்டிஸ்ட்டு, இவர் எதனா பண்ணியிருப்பாரா உங்களுக்கு? இந்த எண்ணம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வீடு கட்டி தரணும்னு. அடிப்படையில் வீடு கட்டி தரணும்னா ஒரு 100 பேருக்கு 20 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இவர் வீடு வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை கட்டி கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிடலாம், இல்லை கடனாச்சு கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு 100 பேருக்கு இவருக்கு உண்மையிலே அந்த எண்ணம் இருக்குமேனால் இவருக்கு இருக்கிற பணத்துக்கு சட்டமும் தேவையில்லை, திட்டமும் தேவையில்லை, ஆட்சியும் தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, வெறும் குணம் ஒண்டி இருந்ததுன்னா கெரியரோட உச்சத்துலேருந்து விட்டு வரவர் விஜயகாந்த் ஐயா போல் உதவி செஞ்சுருப்பார், இல்லை சூர்யா போல் படிக்க வச்சுருப்பார், இல்லை எம்ஜிஆர் போல் ஒரு படி மேலே போய் சொத்தையே மற்றவங்களுக்கு எழுதி வச்சுருப்பார். அப்போ இவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. எண்ணமே இல்லாமல் அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்தவொடனே எதனா ஒன்று சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறாரு? பைக் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சதுரங்க வேட்டையை வந்து நம்மக்கிட்ட ஓட்டி காட்டுறாரு. ஒரு ஆசையை தூண்டி அந்த ஆசையின் போக்கில் வந்து அவர் வந்து பிரச்சனை. அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்க, அதிமுக திமுக கூட தான் இதெல்லாம் சொல்லுது. அதிமுக என்ன சொல்லுதுன்னா அந்த திட்டத்தை வந்து விளக்கமாக சொல்கிறாங்க. குறிப்பாக திமுகனா பசுமை வீடு கட்டி தரும் திட்டம். அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு போல் இன்னொரு இயக்கத்தை இது பண்ணி எங்கே இருக்கோ இடத்த கட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் நாங்கள் எண்ணிக்கை ஏற்றி வீடு இல்லாதவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் கட்டித்தரோம். யாருமே வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோம்னு சொல்கிறது கிடையாது. அப்போ ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை, பக்குவம் இல்லை, அதை ஆராய்ந்து அதை விளக்கமாக மக்கள்கிட்ட பேசணுன்ற எண்ணம் இல்லை. எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் வீடு கட்டி கட்டுக்கிற அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறவர் அந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் 18.5 நிமிஷம் இல்லை 16.5 நிமிஷம். இவர் பேசின டைமிங் அப்புறம் 12 நிமிஷம். இப்போது நீங்கள் அதாவது என்னென்னா சொல்லி வைப்போம், ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா ரசிகர்கள் கேள்வி கேட்க போகிறதில்ல, தொண்டர்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வேத வாக்கு. ஆனால் பொதுமக்கள் அப்படி இல்லை சொல்கிறா. இப்போது நாளைக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கிறாரு. எல்லா பெண்களுக்கும் தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியுமா? சாத்தியம் இருக்கா? எதுக்கு அப்போ பார்த்து பார்த்து சொல்கிறாங்க? எதுக்கு வந்து ஒரு திட்டத்தை வந்து அதுக்கு ஒரு வரைமுறையில் கொண்டு வந்து சொல்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருக்குது. இவருக்கு அந்த மாதிரி புரிதல் இல்லை. இன்னொன்று, அம்மையார் ஜெயலலிதா பற்றி பேசுகிறாரு, எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு. குறைந்தது இவர் விஜய் உணவகம்னு ஒன்று உருவாக்கி ஒரு 3 வருஷம், இல்லை கரோனா காலத்தில் விஜய் அவர்கள் மூலமாக உணவு தானியங்கள் இல்லை உணவு எங்கேயோ சமைச்சு போட அவருக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து வாடகைக்கு எடுத்து அங்கே சமையல் செய்து அவரால் போட முடியுமா? முடியாது. 100% முடியும். செஞ்சு காட்டியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் சொல்கிறத மக்கள் வந்து இல்லைப்பா அவர் வெறும் நடிகராக இருந்தவங்க, எனக்கு போதும் வேண்டிய வருமானம் இருக்குது, அதுலேருந்து ஒரு தொகையை எடுத்து நான் பண்ணுறேன். இஸ்லாத்தில் அதை சொல்லுவாங்க. ரம்ஜான் நோன்பு அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில்
அவங்க வருமானத்தில் இருக்கிற ஒரு தொகையை எடுத்து வந்துட்டு ஏழை பாழைகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி வந்து தன்னோட வருமானத்தில் ஒரு பங்கை பகிர்ந்து ஏழை பாழைகளுக்கு கொடுத்தாதான் அந்த ஈத் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு குரானில் சொல்லியிருக்காரு, நபி சொல்லியிருக்காருன்றது அவங்களோட புரிதல். இவரே பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவ மதத்தில் சீசன் ஆஃப் ஜாய், சீசன் ஆஃப் ஷேர் என்று சொல்வார்கள். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏழை பாழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, கேக்கு கொடுக்கறதுன்ற அந்த கலாச்சாரம் இருக்குது. இவர் என்றைக்குன்னா ஒரு வாட்டி கிறிஸ்மஸை மிக விமர்சையாக மக்கள் எல்லாரோட சேர்ந்து கொண்டாடின ஒரு திருமகனாக இவர். எடுத்துக்காட்டு இருக்கா? இப்போ தேர்தலில் வந்தோன்னா பிரைஸ் த லார்ட் அப்படின்னு போய் இப்போ கொண்டாடுறீங்க கிறிஸ்மஸ். காங்கிரஸ்காரர்களை கூட்டி வைத்து கொண்டு அவர்களுக்கும் கூட்டணி வந்தால் போதும், உடனே அவங்களும் பிரைஸ் த லார்டு. லார்டு உங்களை பார்த்துட்டு சும்மாவா விடுவார்? நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்கன்றது மேலே இருக்கவங்களுக்கு தெரியாது, எல்லாரும் நம்பக்கூடிய ஆண்டவருக்கு தெரியாது என்ன விதமான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்கன்னு. இது கூடவா தெரியாமல் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சரி, திருப்பரங்குன்றம் பிரச்சனை, 2 சமுதாய மக்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படி வைத்துக்கொள்வோம். காரணம் காவல்துறையோ இல்லை கலெக்டரால் அதை தீர்க்க முடியல, அவங்கக்கிட்ட ஒரு வியூகம் இல்லை, ஒரு நல்ல நடத்தை இல்லை என்பது என்னோடய வாதம் தனிப்பட்ட முறையில். இவர் ஒரு புதுசாக வரப்போகிறார், உள்ளே வரும்போதே ஒரு பிரச்சனைன்னும் போது திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு வியூகம் இல்லை, சம்மந்தப்பட்டவங்களை இவர் ஃபோனில் கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ என்னென்னா அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து தானே ஓடுனீங்க. கரூரில் பிரச்சனையாக பயந்து ஓடினோம், திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக பேசக்கூடாது. இப்போ இப்படி இருக்கிறவர் நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது மக்கள் பிரச்சனையை எப்படி ஒரு தீர்க்கமாக முடிவெடுப்பார்? அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையோ இல்லை மக்களுக்கு உதவணும், சேவை செய்யணுன்ற எண்ணம் அவர் சொல்கிறார தவிர்த்து அது செயலில் முன்னாடியே இல்லை, இப்போ இருக்குமானா தெரியல. இன்னொன்று எது எடுங்க, ஈசிஆரில் மகாபலிபுரம் ரோடு தான். அப்போ நான் என்ன கேட்குறேன், சென்னை மகாபலிபுரத்து ரோட்டில் தான் இருக்குதா? என்னென்னா கூட்டம் இருக்கக்கூடாது, நெரிசல் இருக்கக்கூடாது, 4 பேர் எக்ஸ்ட்ராவாக பார்க்கக்கூடாது. அவர் வந்து ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்கும். மக்கள் ஜனத்தொகை அதிகம் என்பது தான் தமிழகத்தோட இருக்கிற இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை. பயோட்டிக் ப்ரெஷர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வட சென்னை பார்த்தா எப்போனா வந்திருப்பாரா இவர்? வட சென்னையில் இருக்கிறவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? அப்போ எதுவுமே புரியாமல், மக்கள் பிரச்சனை தெரியாமல் மக்களை வந்து திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு இந்த 2 விஷயத்தை இப்போ புதுசாக சொல்லிட்டு, அதை இது புதுசாக சொல்லிட்டு மொத்த வாக்குகள் எவ்வளோ அறுவடை செய்ய முடியுமோ அறுவடை செய்யணுன்ற அந்த இடத்துல போய் நிற்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எதிரிகள் தான் சொல்லிட்டு இருந்தார், திமுகவும் பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதிமுகவும் சேர்த்துருக்காரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க திடீர்னு அதிமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் நாணம் அவருக்கு அது கம்மியாக இருக்கிற காரணத்தினால அதை ஏற்றிக்கிட்டே போவார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருந்தாங்க. கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டதுனால பேனரில் எக்ஸ்ட்ராவாக ஆள் வைக்க முடியாது, இல்லைனா என்னத்துக்கு அண்ணாவை வச்சுருப்பாங்க, அப்புறம் எம்ஜிஆரை வச்சுருப்பாங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆதவர்ஜனா போன்ற ஐயா வந்து புக்கு கொடுக்குறாரு. என்ன புக்கு? எம்ஜிஆர் புக்கு கொடுக்குறாரு. அப்போது எவ்வளோ வேணும்னு தெரில. நாளைக்கு நீங்கள் பாருங்கள், ராமநாதபுரம் போயிட்டு ஐயா அப்துல் கலாமை பற்றி பாராட்டி பேசுவார். பேசிட்டு இவரையும் கொள்கை தலைவராக தான் ஏற்றுக்கலான்னு இருந்தேன், இடம் பத்தாத காரணத்தினால ஐயா காமராஜர் படம் வச்சதுனால இவரை வைக்கலன்னு கூட பேசணும் பேசுவாங்க. அப்போ ஒரு கட்சிக்கு எந்த மாதிரி ஒரு வியூகம் அமைக்கணும் முதல்லன்றதே தெரில. ஃபஸ்ட்டு. 2வது, முதல்ல வந்து அதிமுகவை எதிர்க்கல, இப்போ எதிர்க்கிறாரு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்காவோட ஃபாலோவர்ஸு, அதிமுக வந்து கூட்டணிக்கு வரல, அதிமுக கூப்பிட்டாங்க விஜய்க்கு போகல, அதனால் காழ்ப்புணர்ச்சியில் அவங்க வந்து இப்போ விஜய் அவர்களை கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த வாதம் வந்து ஓகே, அந்த வாதம் ஏற்பது. நீங்கள் அதிமுக ஃபஸ்ட்டு எதிர்க்காமல் நீங்கள் இப்போ எதிர்க்கிறீங்கன்னா, மேபி அதிமுக உழைச்சி உங்களை முதலமைச்சராக்கணும், கஷ்டப்படாமல் கூட்டணியில் போய் நான் முதலமைச்சராக இருக்கணும், நீங்கள் வேணால் கூட்டணி வாங்க, நீங்கள் ஒரு அல்பத்தனமான நீங்கள் ஒரு கோரிக்கையை வைத்து இல்லை ஆசையை எதிர்ப்பித்து அதற்கு எதிர்வினை சொன்னதுனால கூட இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களிடம் அண்ணன் நம்ம சேர்ந்து போகலாம் பயணம் பண்ணான்னு சொல்லி பேசினது உண்மை. அதனால தான் அண்ணன் தம்பின்னு பேசிகிட்டு இருந்தார். அப்போ கூட அவர் தான் பெருந்தன்மையாக தம்பி விஜய்னு பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் ஒரு நாளும் உங்களோட உறவையோ உணர்வையோ அவர்கிட்ட திருப்பி காட்டினதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவரை ஏமாத்துனீங்க. 2வது, உங்கள் கட்சிக்கு வந்து 41 பேர் உயிர் போன பொழுது உங்களுக்காக வந்து வக்காலத்து வாங்கி உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சிக்கு நன்றி விசுவாசம் கூட உங்களால் தெரிவிக்க முடியல. கூட்டணிக்கு போனோன்னு இல்லை, குறைந்தபட்சம் அதிமுகவுக்கு நன்றி, ஒரு நன்றி. அதாவது நன்றி எப்படி சொல்லணும்னா, எங்களோட கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கிட்ட அதிமுகவுக்கு நன்றி, எங்களோட 41 குடும்பம் செத்துட்டு நாங்கள் அழுதுகிட்டு இருந்தப்போ எங்களுக்காக மக்களுக்காக அழுது அதிமுகவுக்கு நன்றி, போதும். அதை கூட சொல்லணும்னு அரசியலில் ஆத்திச்சூடு கூட தெரில. சரி, கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டணிக்கு உறவுக்கு கேடு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்காக ஜனநாயகம் படம்
இது உயிருக்கு பேசி அதிமுக, அது வெறும் படத்துக்கு பேசினாங்க காங்கிரஸ். அந்த படத்துக்காக சரி, இப்போ உயிர் மேலேயும் ஆசை இல்லை, படம் மேலேயும் ஆசை இல்லை, அதுக்கு ராகுல் காந்திக்கு ஒரு நன்றி, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நன்றி, அதுவும் கிடையாது. சொந்த கட்சிக்காரர்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாலுமே அவங்களுக்கு நன்றி சொல்கிற பக்குவமே கிடையாது. கேட்டால் அவர்களே இவர்களே இவர் படிக்க மாட்டாராம், வேறு என்ன படிப்பீங்க? அப்படியே வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மேக்பத்து, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 12th நைட்லாம் கொடுத்துட்டு அப்படியே படிச்சிருவீங்க. நீங்கள் படித்து அப்படியே எஸ்ஏவாக சொல்லிடுவீங்க. இல்லை என்ன அப்போ கம்பராயணத்தை அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவீங்க. அப்போது இவர் வந்து எதுலேயுமே வந்து ஒரு ஆழ்நிலையில் போய் அதை பார்க்குறது கிடையாது. அப்போ நட்பு என்னன்னு தெரியல, அரசியல்னா என்னன்னு தெரியல, நாகரிகம் என்னன்னு தெரியல, மக்களை காக்க வைக்கணுன்ற குறைந்தபட்ச நாகரிகம் கூட தெரியல. மரண ஓலம் அங்கே வந்து உயிர் செத்து போய் 41 குடும்பம் அழுதுட்டு இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு ரெசார்ட்டில் வச்சு பார்த்தீங்க. ஏன் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? நீங்கள் ஜனநாயகம் படத்துக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்கள? அன்றைக்கி நான் போனோம் கரூருக்கு, இவங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்றாங்க, இவங்களை பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்கள். நான் வந்து வெறும் ஒரு 10 பேர் தான் கூப்பிட்டு போவேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். காவல்துறை கொண்டு காதும் வச்ச மாதிரி சொல்லுவேன். மலேசியாவில் எப்படி திரைப்படத்துக்கு நான் ஷூட்டிங்க்கு போனனோ இல்லை ஆடியோ லான்ச்சுக்கு போனனோ அந்த மாதிரி காதும் வச்ச மாதிரி போவேன். கரூரில் எனக்கு ஒரு 100 போலீஸை பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்கள். சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க போய் பார்க்கணும். ஏன் ஒரு வழக்கு போட்டு ஆர்டர் வாங்க வேண்டியதுதானே? படத்துக்கு போக தெரியுதுல்ல, கீழ்கோர்ட்டுக்கு போகிறீங்க, பெஞ்சுக்கு வரீங்க, சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க, திருப்பி பெஞ்சுக்கு வரீங்க, சிங்கிள் பெஞ்சுக்கு போகுது, சென்சார் போர்டுக்கு போகிறீங்க, ரிவ்யூ கமிட்டிக்கு போகணுன்றீங்க. இவ்வளோ தெரியுது. வியாபாரம்னா இதெல்லாம் பண்ண தெரியுது. மலேசியா போ தெரியுது. ஆனால் கரூரில் பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரில் பார்க்கணுன்றது அடிப்படை. யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? சத்தியமாக அவங்க ஐயா சந்திரசேகர் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. யார் இவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியல. யாருக்கு கொடுத்த ஐடியா இதெல்லாம் பண்ணலாமா? ஜென்மத்துக்கும் உங்களை சொல்லுவாங்களே, சொல்லி காட்டுவாங்களே. மனிதாபிமான சொந்தக்காரராக இருக்கணுங்க. நீங்கள் தலைவராக வந்தீங்கன்னா முதல்ல ஒரு சிலதெல்லாம் வந்து பேசிக் கேரக்டர். இது ஏதோ நான் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லலை. இதெல்லாம் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மென்னாக இருக்கணும், இல்லை இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து சமுதாயத்தில் அந்த 1% லீகுன்னு அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். குறிப்பாக அரசியல்வாதிக்கு இது ரொம்ப முக்கியம். பங்க்சுவாலிட்டி, நேரத்துக்கு போகிறது, மனிதாபிமானம், வீரம், சொன்ன சொல்லு காப்பாற்றுறது. 4வது வந்து அந்த ஒரு 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 வியூகம் அமைக்கிற தன்மை, லேட்ரல் திங்கிங் என்று சொல்லுவாங்க. இது மாதிரி எந்த ஒரு டாப் கேரக்டர்ஸோவே நான் அவர்கிட்ட பார்க்கல. அவர்கிட்ட நான் பார்க்கறது எல்லாமே தற்பெருமை தற்பெருமை தற்பெருமை. கெரியர் உச்சத்துலேருந்து வந்தேன். ஏன்னா மேடைக்கு மேடை அதை சொல்லணுன்னு எதனா இருக்கா? தெரியாது. உங்கள்கிட்ட சந்தேகமா அதில் கெரியர் உச்சோன்னு? சரி, எத்தனை படம் ஃபெயிலியர் ஆச்சு? இப்போ இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பேசினது கிடையாது. படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுற பத்திரிகையாளர் நான் இல்லை. இவர் அரசியலுக்கு வந்துட்டு அரசியல் ரீதியாக பேசுகிறதுனால தான் நம்ம இதை இன்றைக்கி விமர்சனமாக வைக்கிறோம். அப்போ இவர் பண்ணுறது வந்து சும்மா நுனி நாக்கில் அப்படி பேசிட்டு கிடைக்கிற ஓட்டெல்லாம் அள்ளி போட்டுன்னு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த மேல் லெவலில் ஒரு அரசியல் பண்ணுறாரு. அதற்கு பின்னாடி வந்து ஒரு 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 சிந்தனையோ இல்லை வந்து ஒரு கருத்தோ இல்லை ஒரு திட்டம், மக்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுன்ற அந்த புரிதல் இல்லை. இப்போ ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக சினிமாவில் வந்து இந்த மாதிரி சென்சார் பிரச்சனை வரும்போது அவங்க சொன்ன கட்டாக பண்ணிக்குவாங்க. வந்து பண்ணிவிட்டு வந்து ஒரு ரிவ்யூ கமிட்டி போய் படத்தை போட்டுருவாங்க. பொதுவாக கோர்ட்டுக்கு போகிறது ரொம்ப குறவு தான். இந்த பராசக்திலேயே வந்து சுதா கங்காதார் என்ன சொல்கிறாங்கன்னா, சில கட் பண்ணணும்னு சொன்னாங்க, நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம். வந்து ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் அப்புறம் அது இழுத்துக்கிட்டே கிடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெற்றிமானோட மனுஷி அந்த மாதிரி நிறைய படங்கள் அது மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது வந்து. ஸோ இப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அது மாதிரி ஒரு சிக்கலை இன்றைக்கி மாட்டியிருக்காரு வந்து. ஸோ அவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்க சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? 2 விதம். ஃபஸ்ட்டு அவரே சரியில்லை, அப்புறம் ஆலோசனை சொல்கிறவங்க அதை விட சரியில்லை. இந்த படம் ரிலீஸ் ஆனால் என்னப்பா பிரச்சனை சார், இவ்வளோ லாஸ் ஆகும், இவ்வளோ பிரச்சனையாகும், படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியலன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க சார் இண்டஸ்ட்ரியில். சரி, படம் ஓடுனா என்ன ஆகும்? படம் ஓடுனா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா போச்சுன்னா அரசியல் ரீதியாக நமக்கு இந்த நேரத்தில் டைமிங் முக்கியம், தேர்தல் வர நேரம், இதுக்கு முன்னாடியே இது ஓட்டினா இது பிரச்சனை இருக்காது, படம் வேலை தனியாக போயிடும், படம் வேலை முடிஞ்சிட்டோன்னே நம்ம வந்து தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணலாம், மக்கள் பிரச்சனையை பேசலாம். இதானே யதார்த்தம்? மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய நேரத்தில் உங்கள் படத்தை பற்றி பேசினுக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் மூலம் இருக்குமா? படம் எப்போ வேணால் எடுக்கலாம், தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியே இவர் கட்சி தொடங்கினோன்னா இந்த கூட்டம், இந்த அர்ப்பரிப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா மண்டைக்கு எரிச்சு, நம்ம பெரிய ஆள், நம்ம ஆல்ரெடி உச்சக்கட்ட நடிகர், இப்போ கட்சி வேறு தொடங்கிட்டோம், எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து கூட்டணிக்கு வந்து அப்படியே வருவாங்க, ஏங்குவாங்க, லைனில் நிற்பாங்க, நம்ம முதலமைச்சர் ஆகிறது உறுதின்னு சொல்லிட்டு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதே தப்பு வந்து ஐயா திரு விஜய பிரபாகரன் அவர்கள் பண்ணுறாரு. ஒரு சில நேரத்தில் தேங்காய் உடச்சி பார்த்தேன், பாதியாக வந்தது, 2 பேரும் நாங்கள் எங்கள் தயவு இல்லாமல் யாருமே ஆட்சியை அமைக்க முடியாது. சரி, எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க?
இப்போது இது எங்கேருந்து வருதுன்னா இந்த பிரச்சனை, நீங்கள் அரசியலில் கீழே இருந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு கவுன்சிலர் தேர்தல் நின்னீங்க, வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டிங்கன்னா மக்களோட புரிதல், பப்ளிக் சென்டிமெண்ட் உங்களுக்கு புரியும். பார்க்கும்போது நீங்கள் வணக்கம் வச்சா வணக்கம் வைப்பாங்க, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் நல்ல பேர் எடுத்திருந்தீங்க ஒன்றினா தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ இந்த அடிப்படை இருக்குல்ல, ஒரு தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்ன, அதுக்கு அனுபவம் என்ன, எதிர்க்கட்சி என்ன பண்ணும், நம்ம என்ன பண்ணணும், அந்த அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்னா உங்களை இப்படியெல்லாம் பேச வைக்கும், இல்லை இப்படியெல்லாம் நம்ப வைக்கும். அப்போ இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நேற்று சர்க்கார் வரலாம், இவர் நடிகர், அதனால் நம்ம வந்து கெஞ்சி சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணால் போதும், படம் ஓடுனா போதும், தேட்டர் நிரம்பினா போதும்னு இருந்தார். இப்போ இவர் அரசியல்வாதியாக ஆகிட்டார். அவர் நினைக்கிறார் அப்படி. அரசியல்வாதி ஆகிட்டப்போ நோ, அரசியல்வாதி படத்தையே நிறுத்துவீங்களா, அவ்வளோ பெரிய சென்சார் போர்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது சென்சார் போர்டு என்ன சொல்லி, அப்பா உன்ன மாதிரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரும் ஆளுங்களை பார்த்துட்டோம், உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, நீ ஏன் அத்தாரிட்டியை கேள்வி கேட்குறல்ல, உன் அத்தாரிட்டியை நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டத்துக்கு முன்னாடி வில்லங்கம் பண்ணுறாங்க. அப்போ இந்த படம் வந்து வில்லங்கம் ஆகி போச்சு. ஒரு படம் வில்லங்கம் ஆச்சுன்னா அது சீக்கிரமாக வெளியில் வரதுல சிக்கல் தான், லிட்டிகேஷன் ஆகி போச்சு இன்றைக்கி. அதனால் விஜய் அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு அதீத லெவலில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவரோட அந்த பேச்சு தன்மை, அவரோட அந்த அரசியல் தொனி, இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இல்லை. எளிமைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை பண்ணி அரசியல்வாதி ஆகலான்னு நினைக்கிறாரு. 100 விழுக்காடு அதுக்கு வாய்ப்பில்லை. நன்றி.